அதான் இந்த திருமாவளவனுக்கு என்னாச்சுன்னு சொன்னா, திருமாவளவன் வந்து ஏற்கனவே வந்து அரசு ஊழியராக இருந்தார். அந்த அந்த இது இருக்குது, என்னது ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட், அந்த ஃபோரன்சிக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஃபோரன்சிக் இதில் வந்து அவர் மதுரையில் இருந்தார். ஆனால் அவருக்கு வந்து அவர் கோயம்புத்தூர் தான் அவருக்கு ஜூரிஸ்டிக்ஷன், கோயம்புத்தூர் தான் அவருடைய பணி அங்கே தான் இருக்கணும். ஆனால் லீவ் போட்டுட்டு மதுரையில் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு அந்த டிபி, அப்போ டிபிஐ இருந்தது. அதான் டிபிஐ இருக்கும்போது என்னாச்சுன்னா அந்த டிபிஐ கட்சியில் வந்து அங்கே ஆஃபீஸ் அவருக்கு மதுரையில் இருந்தது. அதனால இவரை வந்து அதில் போய் போலீஸ் வந்து பிடிக்க முயற்சி பண்ணான். அவரை கூட்டு போயிட்டான். கூட்டு போனோன்னா அங்கே அந்த மதுரையில் உள்ள அந்த ஏரியாக்கள் இருக்கு பாருங்கள், அந்த செல்லூர், இப்போ புதூர், அந்த மாதிரி ஏரியாலெல்லாம் வந்து இவருக்கு ரொம்ப நல்ல செல்வாக்கு. சில வந்து அந்த விடுதலை சிறுத்தைகள் வந்து டிபி அதில் வந்து எல்லாம் தலையிட்டு அவரை வந்து என்னென்னா கொண்டு விட்டால் தான் போகணுன்னு ஒரு 1000 லேடிஸ் வந்து இது தெருவில் இருந்து போராடினாங்க. ரோட் நைட்டு பண்ணாங்க. அப்புறம் கொண்டு விட்டான். அப்புறம் அதனால் என்ன பண்ணுறான்னு சொல்லிட்டு அப்புறம் திரும்ப விடுதலை கட்சி இன்னும் ஸ்டார்ட் பண்ணார். அப்புறம் வந்து மூப்பனார் கூட சேர்ந்து கையில் போயிட்டு இருந்தார். அப்புறம் அவருக்கு வந்து சஸ்பெண்ட் பண்ணிட்டான் அவரை. அவர் வந்து இப்போ பேஸில் வந்து என்னாச்சுன்னு சொன்னால் வந்து இந்த இதை வந்து நம்ம கலகம் பிறந்தால் தான் நியாயம் பிறக்குன்னு தெரிஞ்சோம்ல, அதை மாதிரி பேசிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கலக்கல் அது இதுன்னு பேசிட்டாருன்னு சொல்லிட்டு அவர் வந்து 124 போட்டான், சஸ்பெண்ட் பண்ணான். அந்த சஸ்பென்ஷனுக்கு எதிராகவும் அவர் வழக்கு போட்டான்னு சொல்லிட்டு அவன் சஸ்பென்ஷனுக்கு எதிராக போட்டிருக்கோம். அப்புறம் வந்து என்னாச்சுன்னு சொன்னால் அது பிறகு வந்து என்ன, இப்போ இந்த ரீசெண்டாக வந்து நம்ம அந்த அது ரிப்போர்ட்டட் கேஸ், நம்ம அந்த பரமக்குடியில் 6 பேர் இந்த ஷூட்டிங் ஆயிடுச்சுல, 6 பேரை ஷூட் பண்ணதில் வந்து என்னாச்சுன்னா அந்த வழக்கு வந்து இந்த சிபிஐக்கு மாற்றணும் அப்படிங்கிறது ஒரு வழக்கு போட்டார். அது வந்து நான் தான் போட்டேன். அவருக்கு மதுரை பெஞ்சில், மதுரை ஹைகோர்ட் அவர் திருமாவளவன் திருமாவளவன் தான் அதில் மனுதாரர். அதில் வந்து கடைசியில் சிபிஐக்கு மாற்றிடுச்சான், அந்த கேஸை மாற்றிட்டான். ஸோ அது பல்வேறு வழக்குகளை வந்து அவங்க கட்சி சார்பில் எழுதி கொடுப்பாரு. முக்கியமாக அவர் என்கிட்ட இன்ட்ரெஸ்ட் பண்ணது வந்து இந்த பெரியசாமி இருக்கார்ல, தடா பெரியசாமி, விடுதலைக்கு பின்னால் முதல்ல விடுதலை ஆனதார். விடுதலை ஆன பிறகு வந்து என்ன திரும்ப கூட தடா பெரியசாமிக்கு அவர் வேலை பார்த்தார். அவர் வந்து சத்துணவு அமைப்பாளர். அந்த சத்துணவு அமைப்பாளரும் ஒரு திரும்ப வேலை வாங்கி கொடுத்தோம்னு சொல்லி இங்கே ஹைகோர்ட்டில் போட்டு சத்துணவு அமைப்பாளருக்கு அவர் ரீஇன்ஸ்டேட்டட் திரும்பவும் வேலை வாங்கி கொடுத்தோம்னு சொல்லி வேலை வாங்கி போடும்போது அவர் தான் இந்த மருதையார் பிரிட்ஜ் நடக்கும்போது அவர் வந்து வேலையில் தான் இருக்கார். அந்த வழக்கில் அவரை சேர்க்கும்போதே அவர் வந்து ஒரு சத்துணவு அமைப்பாளர். அங்கே அவர் அவங்க தான் பண்ணுறாரு, இதை பண்ணுறாரு, உதவி பண்ணுறாரு அப்படி இப்படின்னு தான் போட்டு விட்டான். தமிழரசன் தான் இருக்காரு பண்ணிட்டு இருக்காரு. ஏன்னா அவருக்கு என்னென்னா சொன்னேன்னா, தமிழரசன் மேலே அவருக்கு எதாவது அலாதி பக்தி அவருடைய இதில் இருக்குன்னு சொன்னேன்னா, தமிழரசன் வந்து அவருடைய கமிட்டியில் வந்து என்னாச்சுன்னு சொன்னேன்னா, ஜாதி பாகுபாடு இல்லாமல் எஸ்சிபிசின்னு சொன்னேன்னா ஒரு 5 பேர் கமிட்டின்னு சொன்னேன்னா 2 பேர் இந்த எஸ்சி போடுவார், 2 பேர் வந்து பிசிஏ போடுவார், எம்பிசிஏ போடுவார். இந்த மாதிரி வந்து அப்போ அந்த நிலையில் வந்து என்னாச்சுன்னா எந்த இதுனால கூட்டு முடிவில் வந்து என்ன தமிழரசன் வந்து அப்போ ஜனநாயக முறையில் அவர் வந்து மெஜாரிட்டி வந்து எஸ்சி இருந்தாருன்னா அவர் எஸ்சி பக்கம் தான் ஓட்டு போடுவார். ஸோ அந்த அளவுக்கு வந்து என்ன வந்து என்னாச்சுன்னா ஜாதி பாகுபாடு இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரே ஒரு தலைவர் வந்து தமிழரசன் தான் அப்படிங்கிறதுல வந்து நம்ம பெரியசாமியெல்லாம் உறுதியாக இருந்தார். அதனால் அந்த இயக்கத்தில் அவர் தமிழ்நாடு விடுதலை படையில் சேர்ந்தார். அவர் இதில் இருந்துகிட்டு இருக்கும்போது என்ன பண்ணிட்டான், அவரை வந்து இந்த திரும்ப அந்த இதில் இந்த மருதையார் பிரிட்ஜிலேருந்து விடுதலை ஆன பிறகு கூட அதே மாதிரி ஒரு இன்சிடெண்ட்டு அதில் இன்னொருத்தர் உள்ளே கிடக்கிற ஜெயிலில் லைஃப் ஆகி போச்சு. அதில் வந்து என்னாச்சு, அந்த கேஸில் இவரை சேர்த்து விட்டாங்க. யாரை? நம்ம தடா பெரியசாமி. ஆனால் தடா பெரியசாமி வெளியே வந்த பிறகு போலீஸ் நம்மளை தொந்தரவு பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக திருமாவளவனோட சேர்ந்து திருமாவளவன் கட்சியில் சேர்ந்துட்டார். திருமாவளவன் கட்சியில் சேர்ந்த உடனே வந்து என்னாச்சுன்னு சொன்னால் அவருக்கு அந்த ஒரு பூஸ்ட் மாதிரி இங்கே கிடச்சிது. யாருக்கு? திருமாவளவனுக்கு. அந்த இளைஞர்கள்லாம் வந்து என்னாச்சுன்னு சொன்னால் இந்த திருமாவளவன் கட்சியில் வந்து சேர்ந்தாங்க, விடுதலை திருச்சி கட்சியில். அதில் இவரும் வந்து சேர்ந்தார். யார்? நம்ம பெரியசாமியும். வந்ததுனால என்னாச்சுன்னு சொன்னேன்னா அவரை வந்து இந்த இன்னொரு வழக்கு அங்கே அந்த மருதையார் பிரிட்ஜ் மாதிரியே ஒரு இதில் வந்து நடந்துச்சு. ஆனால் வந்து எதுவுமே நடக்கலை. அதாவது ஒரு வந்து ரயில் வந்தது, ரயில் அதில் ஒரு சேதம் பண்ணிட்டாங்க. ஏதோ வந்து இந்த வேறு பல்வேறு கோரிக்கைகளுக்கு அந்த மாதிரி பெட்ரோல் இதை கொண்டு வந்து காவிரி தண்ணி வரணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லி போஸ்டர் ஒட்டி அதை அந்த பவுல் ரோஸ் நிறுத்திட்டாங்க. வண்டி போல் வண்டி அங்கே நிற்கிது, இந்த சைடில் வெடி வெடிக்குது. ஸோ அதில் இருக்கவங்கலாம் பார்க்குறாங்க. பார்க்குற பிறகு அந்த வழக்கில் 5 பேரை போட்டாங்க. அதில் இது லெனின் தலைமையில் நடக்கிறது அந்த நிகழ்ச்சி. இப்போ வந்து என்னாச்சுன்னா தமிழரசன் வந்த பிறகு இறந்த பிறகு அதிலே பல்வேறு குழுக்கள் ஆகி போகுது. சுந்தரன் தலைமையில் ஒரு குழு நடக்குது, லெனின் தலைமையில் ஒரு குழு நடக்குது. ஸோ இவங்கெல்லாம் வந்து என்னாச்சுன்னு சொன்னாங்கன்னா முதல்ல ஒன்றா தான் பண்ண பிறகு எல்லாம் ஒன்றா தான் இருந்தாங்க. இருந்தாலும் ஏதாவது நிகழ்வுகள் நடந்துக்கிட்டே இருக்கணும்னு சொல்லிட்டு இந்த நிகழ்வு வந்து மருதையார் பிரிட்ஜ் இருந்தது. அதில் பெரியசாமி சேர்த்து விட்டாப்புல. பெரியசாமி வழக்கை நீங்கள் தான் பார்க்கணுன்ட்டு அவனுக்கு டிக்கெட்டுக்கெல்லாம் வாங்கி கொடுத்து என்னை வந்து
கோயம்புத்தூருக்கு அனுப்புறது நம்ம இவர் தான், திருமாவளவன் தான். திருமாவளவன் வந்து என்னது ரொம்ப டெடிக்கேட்டடு. நான் டிக்கெட்டு கொடுத்து அவரே எடுத்து அவர் போவாரா போக மாட்டாருங்கிறதுக்காக டிக்கெட் எடுத்து வந்து இந்த கேரன் எக்ஸ்பிரஸில் என்னை எடுத்து அனுப்பிச்சி விட்டு போவார். இங்கே ரயில்வே ஸ்டேஷன், சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனில் வந்து கையில் டிக்கெட்டை கொடுத்து ஏற்றி விட்டு தான் போவார். ஏன்னா வெறும் இன்னொருத்தங்க கையில் கொடுத்துட்டா அவர் போகாமல் போயிட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. அதுவும் போக டெடிக்கேட்டட் தெரியும். ஏன்னா பெரியசாமிக்காக வந்து வழக்கு நடத்துறதுக்காக போகிறத மட்டும் அந்த வக்கீல் வந்து கரெக்டாக அதில் போய் ஆஜரானுங்கிறது தானே நேரடியாக அந்த பொறுப்பு ஏற்றுக்குவார். ஏற்றுட்டு அங்கேயும் அவருடைய ரூம் அங்கே இருக்குது, எங்கே கோயம்புத்தூரில் இவருடைய ரூம். இவர் அங்கே அவர் பணிக்கு வந்து லீவு தானே போட்டிருக்காரு, லாங் லீவில் போயிட்டு போயிருந்தார். அவருக்கு ஒரு ரூம் உண்டு, அவர் 2-3 ரூம் அடிச்சுருப்பாங்க. அதனால் நாங்கள் போனோன்னா அங்கே போய்ட்டு எங்கேயும் ரூம் போட தேவையில்ல, அவர் ரூம்லேயே போயிட்டு உட்காந்து இப்போ குளிச்சுட்டு அப்புறம் திரும்ப அந்த தடா பெரியசாமியுடைய பெயில் வழக்குக்காக போயிட்டு இருந்து அவருக்கு பெயில் வழக்கு அப்புறம் அங்கே கிடைக்கல. அப்புறம் அந்த கோயம்புத்தூர் கேஸ் வந்து திருச்சிக்கு மாட்டோம். அந்த வழக்கு வந்து திருச்சியில் நடந்ததுனால திருச்சியில் ஒரு தடா கோர்ட்டுக்கு உருவாக்குனாங்க. அந்த தடா கோர்ட்டில் வந்து நம்ம இந்த குளத்தூர்மணி, அப்புறம் நம்ம இவர் திருவாரூர் ரவி, மாட்டு ரவின்னு சொல்லுவாங்க, திருவாரூர் ரவின்னு சொல்லிட்டு அவருடைய கேஸு எல்லாமே இன்னும் நடந்துகிட்டு தான் இருக்குது. அந்த தடா வழக்கு இன்னும் நடந்துகிட்டு தான் இருக்குது. பெரியசாமி வழக்கில் பெரியசாமிக்கு வந்து இது கிடச்சிருச்சு, இது வெயில் கிடச்சிருச்சு. இறுதியில் கூட அவர் விடுதலை ஆகிட்டார். ஆன பிறகு அவருக்கு இவருக்கும் பிடிக்காமல் போய் அவர் வந்து கடைசியில் பிஜேபியில் போயிருக்கார். பட் இருந்தால் கூட வந்து திருமாவளவன் வந்து என்னாச்சுன்னா தன்னுடைய கட்சி தொண்டர்களுக்காக என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறதுல ரொம்ப உறுதியாக இருப்பார். ஸோ இவர் என்ன சொல்ல, இந்த கட்சியிலேருந்து வந்தனால தான் இவருக்கு இப்படி ஆயிடுச்சு, இருந்து நம்ம பண்ண முடியலன்னு சொல்லிட்டு அவருக்கெல்லாம் ரொம்ப உதவி பண்ணுவார். ஸோ அதனால் வந்து என்னாச்சுன்னு சொன்னேன்னா, இப்போ கூட நல்லா மதிப்பு வச்சுருக்கா அவர் என்னடானான்னு சொல்லிட்டு அந்த கட்சியினுடைய வளர்ச்சிக்காக இருக்கக்கூடிய இதில் எல்லாம் எல்லா வழக்குகள்லையும் பல்வேறு வழக்குகளை என்னை என்கேஜ் பண்ணியிருக்கேன்.